இப்பொழுது ஆண்டவரே நீர் பேசுகிறான்னு நேரத்தில் நான் எல்லாம் ஆண்டவரே நீர் பேச வேண்டும் என்று உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை சிலதை நிழலை மறைத்துக் கொள்ளும். இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்தார். நீர் இந்த ஜனங்களோடு பேசும்படி உமக்கு ஸ்தோத்திரம். நீ பேசுகிறவனுடைய அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்படும் பேசும் எங்களை ஆசீர்வாதம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் என்று நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னபடி என்னுடைய பெயர் விஜய வெங்கட்ராமன். முதலாவது என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு பின்பா தேவனுடைய வசனத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்குரிய வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். என் சிறு வயதிலே நான் பிறந்தது முதல் ஒரு பிராமண கலாச்சாரத்திலே நான் வளர்க்கப்பட்டேன். என்னை கோயில கூட்டிட்டு போய் என்னை இந்த விக்கிரகத்துக்கு தத்து கொடுத்து என்னை எடுத்து வந்தார்கள். நான் அந்த பூஜையிலும் புனஸ்காரங்களிலும் அனுதினம் ஈடுபடுகிறவனாய் மிகுந்த பக்தியோடு இந்த விக்கிரகங்களை நான் சேவித்து வந்தேன். என்னை ஆண்டவர் ஒரு நாளிலே தேடி வந்தார். என்னுடைய அம்மா தன்னுடைய சிறு வயதிலே தன்னுடைய தாயை இழந்திருந்தார்கள். 3-4 வயதிலேயே அவங்களுக்கு அம்மா கிடையாது. தாத்தா 2வது திருமணம் செய்து கொண்டதுனால அன்பிற்காக என்னுடைய அம்மா அந்த சிறு வயதிலேயே ஏங்கி தவிக்க ஆரம்பித்தார்கள். 15-16 வயசுல 10th முடிச்சுட்டு அவர்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேலைக்கு போய் தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியே வேலைக்கு போயிட்டு திரும்ப வருகிற வழியில ஒரு கத்தோலிக்க தேவாலயம் இந்த வழியில இருக்கும். அதற்குள்ள ஒரு சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சிலை அந்த ஆலயத்திற்குள்ளாயிருக்கும். என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று அந்த சிலுவையை பார்த்து கண்ணீர் விட்டு பின்பு வீட்டிற்கு போய்விடுவார்கள். இந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய தாயுடைய இருதயத்தில் ஒரு அன்பு, என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார். இயேசு யார் என்றவர்களுக்கு தெரியாது, யாரும் இயேசுவை குறித்தவர்களுக்கு சொல்லவில்லை. ஆனாலும் அந்த ஆலயத்திற்குள் செல்லும் போது தனக்குள்ளே ஒரு சமாதானம். வீட்டில் யாரிடத்திலையும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல முடியாது. வீட்டில் எல்லாரும் அம்மா துன்பப்படுத்தினதுனால அவர்களுக்கு ஒரே ஒரு நிம்மதியான இடம் உண்டு என்றால் அது அந்த ஆலயம் மட்டும்தான். அப்படியே அவர்கள் சிறு வயதிலே இயேசுவை நேசிக்க ஆரம்பித்திருந்தார்கள். என்னுடைய அப்பா அதே போல சிறு வயதிலிருந்தே அவரும் ஒரு பக்தியாய் வளர்க்கப்பட்டார். பூஜை புனஸ்காரங்களில் வளர்க்கப்பட்டார். ஒரு நல்ல ஒரு பிராமணனாய் இருந்தார். நாங்கள் எல்லாம் ஒரு மியூசிக் ஃபேமிலி. எல்லாரும் ஒவ்வொரு வாத்திய கருவிகளை வாசிப்போம். மிருதங்கம், தபேலா, கர்நாடக இசைகளிலே நாங்கள் பயின்றிருக்கிறோம். அப்படியாக ஒரு குடும்பம் என்பதனால அப்பா ஒரு தபேலா வாசிக்கிறவராக இருந்தார். அதனால அவர் எல்லா கூட்டங்களுக்கும் செல்வார். கிறிஸ்தவ கூட்டங்களுக்கும் செல்வார், முஸ்லிம் கூட்டங்களுக்கும் செல்வார், இந்து கச்சேரிகளுக்கும் செல்வார். அப்படியாக எல்லா இடத்திலும் போகிறதுனால இந்த கிறிஸ்துவ கூட்டங்களுக்கு போகும்போது தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் அவர் கேட்டிருக்கிறார். அதுல ஒரு வித்தியாசத்தையும் அவர் உணர்ந்திருக்கிறார். இப்படியாய் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் திருமணத்திற்கு முன்பாகவே இயேசுவை கொஞ்சம் அறிந்திருந்தார்கள். 2 பேருக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்த போது பெரிய எதிர்ப்பு வந்தது. ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவன் 2 பேரையும் திருமணத்தில் இணைத்தார். நானும் பிறந்தேன். சூழ்நிலை என்னுடைய தாத்தா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்மசிஸ்டா இருந்தார், மருந்தாளுநராக இருந்தார். அவருடைய சம்பளத்தில் தான் குடும்பம் ஓடும். ஏன்னா அப்பா 10th மேல படிக்கல, அம்மாவும் 10th மேல படிக்கல. அப்பா ஒரு சரியான ஒரு நிலையான வேலை அப்பாவுக்கு கிடையாது. எங்க போனாலும் ஒரு 2 மாசம் 3 மாசம் அதுக்கு மேல வேலையில இருக்க மாட்டார். அந்த வேலையை விட்டுட்டு வந்துருவார். ரொம்ப நேர்மையா இருந்ததுனால
அவர் கவர்மெண்ட்ல ஒரு கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில அவர் வார்டனா இருந்தார். அதையும் ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து விட்டார். ஏன்னா உள்ள பொய் கணக்கு எழுத சொல்றாங்க, அது என்னால முடியாது, அதனால நான் ராஜினாமா செய்கிறேன். நேர்மையா இருந்த காரணத்தினால எங்கேயும் வேலை செய்ய பிடிக்காதபடி அவர் எல்லா வேலையும் விட்டு வந்து விடுவார். அதனால வீடே வந்து தாத்தாவுடைய அந்த ஒரு சம்பளத்தில் தான் ஓடிக்கொண்டிருந்தது, பென்ஷன்ல ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென்று என்னுடைய தாத்தாவும் மறைத்து விட்டார். பாட்டிக்கு அந்த ஃபேமிலி பென்ஷன் தாத்தா 2000 வாங்கினா பாட்டிக்கு 1000 ரூபாய் வரும். மறுபடியும் அதை வைத்துதான் ஓட்ட வேண்டும். அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து வேலைக்கு வந்து அதே இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த 2 வருமானம் தான் குடும்பத்துல. இதை வைத்துதான் நாங்கள் சாப்பிட வேண்டும், எனக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், எல்லாமே இதை வச்சுதான் நடக்கணும். இப்படி இருந்த சூழ்நிலையில நான் படித்த ஸ்கூலில் என்னுடைய டீச்சர் ஒருத்தர் வந்து என்னுடைய அம்மாவை பார்த்து, கேரளாவில் டிவைன் ரிட்ரீட் சென்டர் என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு வாரத்துக்கு ஒரு கேம்ப் நடக்குது, நீங்கள் அதில் கலந்து கொண்டால் நலமா இருக்கும் என்று சொன்னார்கள். என் தாத்தாவின் மீது எனக்கு பாசம் அதிகமாக இருந்ததுனால என்னுடைய தாத்தா இருந்தப்ப எனக்கு பிக்ஸ் வந்தது, வலிப்பு நோய் வந்தது. எனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு காய்ச்சல் வந்து என்னுடைய டெம்பரேச்சர் அதிகமாகோ அப்பெல்லாம் நான் வலிப்பு நோயினாலே பாதிக்கப்படுவேன். அதை பார்ப்பதற்கு மிகவும் கொடுமையாக இருக்கும். என்னுடைய அம்மா கதறி துடிப்பார்கள், என்னுடைய பாட்டி கதறுவார்கள், என்னுடைய அப்பா வேதனைப்படுவார். அப்ப இவர்கள் இந்த சூழ்நிலையை தான் இவங்க அந்த கேம்புக்காக கடந்து சொல்றாங்க. குடும்ப சூழ்நிலை, வறுமையினால கஷ்டப்படுவோம், நிறைய நாட்கள் எங்களுக்கு சாப்பிட ஆகாரம் இருக்காது, வெறும் பொரியை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு, வரக்காப்பியை குடித்து நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு. அப்போ இந்த ஒரு வாரம் கேம்புக்கு அங்க போகும்போது கடைசி நாளில் அந்த ஃபாதர் ஜெபிக்கும் போது சொன்னாராம், வலிப்பு நாளே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறு பையனை ஆண்டவர் தொடுகிறார், அவனுக்கு இனி அந்த வியாதி வராது என்று சொன்னார். அல்லேலூயா. அதை என் அம்மா அப்படியே விசுவாசித்தார்கள். அவர்கள் அதை முடித்து வீட்டுக்கு கடந்து வந்தார்கள். அந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அதிலிருந்து தொடர்ந்து ஒரு சபைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டால், நான் மிகவும் ஒரு புத்திசாலி பையனா இருந்தேன். சிறு வயதிலேயே நன்றாய் படிப்பேன். என்னுடைய கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்வேன். எல்லா போட்டிகளிலும் நான் தான் முதல் பரிசை வாங்குவேன். இப்படியா என்னுடைய பள்ளியிலே மிகவும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு மாணவனாக நான் இருந்தேன். எல்லாவற்றிலும் ஃபர்ஸ்ட் மார்க், எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அப்படியா இருந்தேன். என்னுடைய மத சம்பந்தமான காரியங்களிலே மிகவும் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். மார்கழி மாதங்களிலே காலை 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியே குளித்து விட்டு வெளியே போய் அந்த பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டில ஒரு சுவர் முழுவதும் விக்கிரகங்கள் இருக்கும். இந்த அத்தனை விக்கிரகங்களுக்கும் அலங்காரம் செய்து காலையில பூஜை செய்து அப்புறம் தான் நான் ஸ்கூலுக்கே கடந்து செல்வேன். பள்ளியிலே படிக்கும் போதே அத்தனையாய் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். இயேசுவும் தெய்வம்னு சொன்னா என்னால ஏற்றுக்க முடியும், ஆனால் இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொன்னா என்னால ஏற்றுக்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படித்தாலும் அங்கே பிரேயருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் போவேன், கலந்து கொள்வேன், அதெல்லாம் ரைட். ஆனா இயேசு மட்டும்தான் வழி, இயேசு மட்டும்தான் தெய்வம்னு சொன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள்ல பாட்டிக்கு பயங்கரமான பாட்டிக்கு ஆஸ்துமா இருந்தது, பிபி இருந்தது, சுகர் இருந்தது, எல்லா வியாதியும் இருந்தது. ஒரு நாள்ல அதே டிசம்பர் மாதத்துல மரண படுக்கை அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த ஆஸ்துமா அப்படியாக அவர்கள் இருக்கிறது, செத்து போய் விடுவார்கள் என்று நினைக்கிறது. அந்த வேலை ஒரு ராத்திரி வேலை. அப்பொழுது அப்பா பாட்டியை கையில தூக்கிட்டு மேல பார்த்துட்டு அப்பா சொன்னார், இயேசுவே நீதான் உண்மையான தெய்வம்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் இதுவரைக்கும் நான் ஆராதித்த தெய்வங்கள், நான் வணங்கி வந்த தெய்வங்கள் எதுவும் என்னுடைய அம்மாவை காப்பாற்றவில்லை. நீ இந்த ராத்திரியில எங்க அம்மாவை காப்பாற்றுறீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை ஏற்றுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணி விட்டு ஒரு வண்டியை பிடித்து ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்க ஒரு டாக்டர் அன்னைக்கு இல்லை, எல்லா டாக்டர்களும் ஏதோ கான்பரன்ஸ்க்காக வெளியூர் சென்று விட்டார்கள். ஒரு டாக்டர் கூட அங்கே இல்லை.
அப்ப அங்க இருக்கிற அந்த நர்ஸ் ஏதோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சரி நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்பொழுது திரும்ப வருகிற வழியில இந்த ஆட்டோல வரும்போது என்னுடைய பாட்டி தன்னுடைய இருதயத்தில் ஜெபித்தார்கள், இயேசுவே நீ விடுவியும், இயேசுவே நீ காப்பாற்றும் என்று. இந்த மாத்திரத்துல இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு தன்னை விட்டு ஏதோ ஒன்று விலகி போகிறதை என்னுடைய பாட்டி உணர்ந்தார்கள். என்னுடைய மனதும் உடலும் அப்படியே லேசாய் மாறிவிட்டதை உணர்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளிலே பாட்டி சுகமாக்கப்பட்டார்கள், பிழைத்தார்கள், தேவனுக்கு இன்று பலத்தோடு இருந்தார்கள். அதற்கு பின்பு அந்த ஆத்மா வியாதி அவங்களுக்கு வரவே இல்லை. ஆத்மா ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி என்று சொல்லுவார்கள். கடைசி வரை சாகிற வரை இந்த வியாதி கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய இயேசு எல்லா வியாதிகளையும் குணமாக்க வல்லவர். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மருத்துவர்கள் குணமாக்க முடியாத வியாதிகளை இயேசுவால் குணமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு குணமாக்கினார். சுகருக்கு மாத்திரை சாப்பிடல, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடல, அந்த எந்த பலவீனங்களுக்கும் அவர்கள் மாத்திரை சாப்பிடவில்லை. தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தார்கள். தேவன் கடைசி வரை அவர்களை கரத்தோடு வைத்து 3 வருடத்திற்கு முன்பாக கருத்திற்குள்ளே சிறையடைந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் வைராட்சி உள்ளவனாக இருந்தபடினாலே நான் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாக இருந்தேன். எங்க வீட்டுக்கு ஜெபிக்கும்படி ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா நான் எந்திரிச்சு வெளியில போயிருவேன். என்னுடைய அம்மாவை நான் திட்டுவேன். ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்துச்சு, இப்படி போய் இந்த ஜாதியில சேர்ந்துருக்கீங்க, இப்படி எல்லாம் ஆறாவுள்ள விட்டு ஜெபம் பண்றீங்க, இது தேவ சாபத்தை கொண்டு வரும், நம்ம கும்பிட்ட தெய்வம் எல்லாம் தவிச்சிரும், இப்படி அநியாயமா பண்றீங்கன்னு நான் என் அம்மாவிடத்துல வாக்குவாதம் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், உங்களெல்லாம் அவங்க மாத்திட்டாங்க, என்ன மாற்ற முடியாது. இன்னும் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறது, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ஒரு நாளில் நான் சொன்னேன், நான் செத்தால் அந்த இயேசுவை என்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று. என்னுடைய அம்மா கண்ணீரோடு சொன்னார்கள், என் இயேசு உன்னை மாற்றுவார். நான் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறேன், என் இயேசு உன்னை மாற்றுவார் என்று. எனக்கு ஒரே என்னுடைய இருதயத்துல நான் சமாதானத்தை இழக்க ஆரம்பித்தேன். இயேசு இயேசு என்று சொல்லுகிறார்களே, இந்த இயேசு விட்ட என்னதான் இருக்கு, இந்த இயேசு விட்ட என்னதான் இருக்குன்னு தேடும்படி நான் அநேக புத்தகங்களை வாசித்தேன், வேதங்களை வாசித்தேன், அதற்குள்ள இருக்கிற அந்த மந்திரங்களை நான் வாசித்தேன். இதை வாசித்து பார்க்கும்போது எனக்கு சமாதானம் கிடைக்கவே இல்லை. எப்படியாக அந்த இயேசு தெய்வம் இல்லை, இல்லை அவர் ஒரு தெய்வம் தான், இல்லை எல்லா தெய்வத்திலையும் அவரும் ஒருத்தர் தான், அவரும் ஒரு தெய்வம் என்று எப்படியாக நிரூபிக்க வேண்டும் என்று எத்தனையோ புத்தகங்களை நான் வாசித்தேன். ஆனால் இயேசுவை குறித்து எந்த புத்தகங்களை வாசித்தாலும் எனக்கு முன்பாக இந்த சிலுவை மாத்திரம்தான் என்னுடைய கண்களுக்கு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பு என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒழுக்க ஆரம்பித்தது. நான் அப்படியே மெதுவா சபைக்கு போக ஆரம்பித்தேன். அங்க அந்த வசனங்களை வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்திலே அதிகாரம் உள்ளதாய் வந்தது. இந்த வசனங்கள் என்னை தொட்டது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலரை ஆண்டவர் அற்புதத்தின் மூலம் ரட்சிப்பார், ஒரு சிலருக்கு ஆண்டவர் வியாதியை சுகமாக்கி ரட்சிப்பார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழவில்லை. நான் ஆண்டவரை விசுவாசித்ததற்கு பின்பு ஆண்டவர் அநேக அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்தார். நான் அந்த காரியங்களை சொல்லும் போது ஒருவேளை நீங்க சந்தேகப்படலாம், இப்படியெல்லாம் கூட ஆண்டவர் செய்வாரா, இப்படியெல்லாம் கூட நடக்குமா ஒருத்தர் வாழ்க்கையில என்ன? அல்லது சத்தியம், என் ஆண்டவர் இன்னும் அப்படி கிரியை செய்ய வல்லவிடுவதாக இருக்கிறார். நான் 6வது 7வது படிக்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு மார்க் வேணும், இல்லை எனக்கு கார் வேணும், வீடு வேணும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் போவதில்லை. என் இயேசு எனக்காக சிலுவையை மரித்தார். அவருடைய அன்பிற்காக மாத்திரம் அவரிடத்துல நான் ஜெபிக்கும்படி வாஞ்சையா இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த நாட்களிலே நான் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சேன். நான் வேற பள்ளிக்கு மாற்றலாகி போக வேண்டிய சூழ்நிலை. அந்த ஸ்கூல்ல 8வது வரைக்கும் தான் படிக்க முடியும். அப்போ 9வது 10வது படிப்பதற்கு நான் இன்னொரு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்கூல்ல எனக்கு கன்செஷன் கொடுத்து என்னை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போ அடுத்த ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்றதுன்னு நாங்க திகைத்து கொண்டிருந்த வேளையில இந்த டிசி வாங்குற அந்த நாளில் தானே இந்த பிரின்சிபல் எங்களை கூப்பிட்டு
அவங்களே அவங்க கைப்பட ஒரு லெட்டர் எழுதினாங்க. எழுதிட்டு இந்த ஸ்கூல்ல போய் இந்த ஃபாதரை பாரு, ஃபாதர் கன்செஷனோட ஒன்று வந்து உனக்கு இந்த ஸ்கூல்ல இடம் தருவாரு. அதே போல அங்கே போனோம். அங்கே அட்மிஷன் கிடைத்தது. பாதி ஃபீஸ் மட்டும் கட்டி படிக்கும்படி கற்றுக் உதவி செய்தார். 10th எக்ஸாம்ஸ் எழுதும்போது, அந்த எக்ஸாம்ஸாக படிக்கும்போது நைட்டு சாப்பாடு இல்லாமல் படித்திருக்கிறேன். எனக்கு ஆகாரமெல்லாம் சுடுதண்ணி மட்டும்தான் இருக்கும். கிளாஸில் சுடுதண்ணி மட்டும் போட்டுட்டு அதை மட்டும் நைட்டு குடிச்சிட்டு நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் படிப்பது உண்டு. அது இன்னும் தேவனுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். 10th ஸ்கூலில் 10 மார்க் வாங்கும்படி கற்றுக் உதவி செய்தார். என்னுடைய அந்த பட்டணத்தில் நான் 2வது மார்க் வாங்கும்படி உதவி செய்தார். இந்த முதல் மார்க் வாங்கின அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய ஸ்கூல். எங்களுடைய பட்டணத்திலேயே ஒரு பெரிய ஸ்கூல். அது பணக்காரர்கள் படிக்கிற ஸ்கூல். நல்லா படிக்க வச்சு, நல்லா கோச்சிங் கொடுத்து, டெஸ்ட் எல்லாம் வச்சு, இப்படி ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல முதல் மார்க்கு. பட் நான் படித்த ஸ்கூல்ல நான் 2வது மார்க் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி என்னுடைய 11th 11 12வது வகுப்புகளை அந்த பள்ளியில படிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசையா இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரிடத்தில் அழுவதுண்டு. அநேக மனுஷர்களை நான் போய் சந்தித்தேன், ஆலோசனை கேட்டேன். அந்த ஸ்கூல்ல எப்படியாவது ஏதாவது ஃபீஸ் குறைப்பாங்களா, நான் போய் படிக்க முடியுமா, இது நிறைய இடத்துல கேட்டேன். எல்லாரும் சொன்ன காரியம், நீ இருக்கிறத விட்டுட்டு நடுரோட்ல நிற்க போற. அந்த ஸ்கூல்ல அப்படி யாருக்கும் தரமாட்டாங்க. அவங்க பணம்னு கேட்கறவங்க, அங்க பணம் நிறைய கட்டினாதான் படிக்க முடியும். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் எல்லா இடத்துல இருந்து எனக்கு வந்தது. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுவது ஆண்டு விட்டேன். ஏசப்பா, எனக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ எங்க பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எங்க கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு தம்பி இதை படிப்பு செலவு வச்சுக்குவோம் அப்படின்னு. அதை வைத்து நாங்கள் எப்படியா ஜெபம் பண்ணோம். ஏசப்பா, இது உடைய ஆலயத்திலிருந்து வருகிற காசு, இது எங்கேயோ வெளியில சம்பாதிச்சு வந்த காசு இல்லை. இப்படி ஆலயத்துல உங்களுடைய ஜனங்கள் உமக்கென்று கொடுத்த காணிக்கை. இந்த 1000 ரூபாய் கோடி ரூபாய்க்கு சமம். இந்த 1000 ரூபாய் வச்சுதான் ஏசப்பா நாங்க போவோம், நீங்க அற்புதம் செய்யணும். இப்படி ஜெபித்து நாங்க அந்த அட்மிஷன் நடக்கிற அந்த நாளையில புது ஸ்கூலு கடந்து போனோம். நானும் அம்மாவும் போனோம். எனக்கு மனசுல வேதனை, எப்படி போய் கேட்கறது. இதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும் அந்த ஹால் ஸ்கூல்ல. எல்லாரும் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிற எல்லா பட்டணங்களிலிருந்து இந்த ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு வருவாங்க. ஏன்னா இது ஒரு பேர் வாய்ந்த ஒரு ஸ்கூல். அதாவது 6 மணிலேருந்தே வந்து அவர்கள் எல்லாம் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கும்படி அவர்கள் எல்லாம் காத்திருக்காங்க இந்த ரூம் ஃபுல்லா. இப்போ நாங்கள் போனோம். நான் சொல்லிட்டேன், அம்மா எனக்கு பயமா இருக்கு, நான் பின்னாடி நிற்கிறேன், நீங்க போய் அப்ளிகேஷன் கொடுங்க. அப்புறம் அம்மா போய் முன்னாடி அந்த அப்ளிகேஷனை கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அந்த ஸ்கூலுடைய ஓனர் அந்த அப்ளிகேஷனை வாங்கி முன்னாடி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் ஒரு 100-150 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. நான் கடைசியாக வந்து கொடுத்த அப்ளிகேஷன் முன்னாடி வந்துச்சு. எல்லாம் முடிந்தது. அந்த அட்மிஷன் ஆரம்பிக்கும் போது முதலாவது என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. நான் கடைசியில நின்றுட்டு இருக்கேன். நான் ஓடி வரேன். எனக்கு தெரியாது கூட கேட்கல என்னதான் கூப்பிடுறாங்களான்னு. அப்படியே ஓடி வரேன். ஓடி வந்தாலும் அந்த மேடம் சொல்றாங்க, விஜய் வெங்கட்ராமன், நீங்க ஸ்கூலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நீ ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா, நீ நல்லா படி, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பட்டணத்துல 2வது மார்க் வந்ததுனால பேப்பர்ல எல்லாம் என் பேர் வந்தது, என்னுடைய மார்க் போட்டிருந்தாங்க, என்னுடைய போட்டோ போட்டிருந்தாங்க. அதனால எல்லாத்துக்கும் தெரியும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அங்கே போய் ஃபீஸ் கட்டிட்டு நீ ஜாயின் பண்ணிக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் மேடம் பார்த்து சொல்றேன், மேடம் நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ அவங்க அப்படி பார்த்தாங்க, என்ன பேசணும் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க முகம் மாறி, சரி கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துருங்க, நான் கூப்பிடுறேன் திரும்ப அப்படின்னு சொன்னாங்க. என் இருதயங்கள்லாம் வெடிச்சிருச்சு. நானும் அம்மாவும் அப்படி நடந்து போறோம். ஒரு 4-8 கூட போகாத திரும்ப மேலே கூப்பிட்டாங்க. இல்லை அவங்க வர சொல்லு, சரி வந்தோன்னா முன்னாடி உட்காருங்க அப்படின்னாங்க. நாங்கள் உட்காரோம். என்ன பிரச்சனை சொல்லு, என்ன பேசுனேன் கூட அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் பின்னாடி இருந்தவர் சொல்றாரு, ஏமா நாங்கெல்லாம் காலையில் 6 மணிலேருந்து வந்து உட்காந்துருக்கோம், நீங்க 9 மணிக்கு ஒரு பையன் வந்தா அந்த பையனை முன்னாடி கூப்பிட்டு சேரில் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிருந்து சத்தம் போடுறாரு. மேடம் சொல்றாங்க, இது ஏன் ஸ்கூல், நான் யாரை நினைக்கிறேனோ அவங்கள உட்கார வச்சு நான் பேசுவேன், அவங்களுக்கு நான் அட்மிஷன் தருவேன்.
உங்களுக்கு வேணும்னா அமைதியா இருங்க, இல்லைன்னா போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மேடம் சொன்னேன், மேடம் இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை, நாங்கள் ஏழை குடும்பம், நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னா நான் நிச்சயமா நல்லா படிப்பேன். சரி, யோசிக்காம மேடம் சொன்னாங்க, பணம் வந்து ஒரு பொருட்டே இல்லப்பா, நீ இந்த ஸ்கூல்ல படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு லேடி அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்றேன், விஜயராமன் எவ்வளவு கொடுக்குறானோ அவ்வளோ வாங்கிக்கோ, அந்த பில்லை எங்கிட்ட கொடுத்துரு, மிச்சத்தை நான் கட்டிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 1000 ரூபாய் மட்டும் அந்த இடத்துல நான் கட்டினேன். 2 வருஷம் அந்த 1000 ரூபாயை தவிர நான் 1 ரூபா கூட நான் எக்ஸ்ட்ரா கட்டினேன். அல்லேலூயா. நான் நார்மலா அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னா 20,000 25,000 தேவைப்படும் 2 வருஷம் படிக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய அந்த 1000 ரூபாயினாலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12th படித்து முடித்தேன், என்னுடைய 12வது பரீட்சைகளை எழுதினேன். தேவன் அதில் எனக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்தார். 96%, 96% மதிப்பெண்களை பெற்றிருந்தேன். சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு எனக்கு ஆசை, நேசப்பட சொல்லியிருந்தேன். அதே போல என்னுடைய மார்க்குக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த ஃபார்ம் எல்லாம் வருது, நாங்கள் கவுன்சிலிங் ஒன்று போனோம். அப்படி போகும்போது ஒரு 5,000 ரூபாய் கட்டணும். முதலாவது போய் அந்த காலேஜில் போய் அந்த சீட்டை எடுக்கும்போது 5,000 ரூபாய் கட்டணும். நாங்கள் ஜெபிக்கு காத்திருந்தோம். இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு எனக்கு பஸ். என்னுடைய அம்மா ஒரு இடத்துல நர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த டாக்டர் வந்து டிக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு சென்னை வருவதற்கு. என்னுடைய சொந்த ஊர் பொள்ளாச்சி. அங்கேருந்து சென்னை வருவதற்கு டிக்கெட் மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துருந்தார். இன்னும் 5,000 ரூபாய் பணம் என்கிட்ட இல்லை. நாளைக்கு நான் அந்த கலந்தாய்வுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும். மணி 5:00, 7 மணிக்கு எனக்கு பஸ். என்னுடைய அப்பா வெளியில சரி எங்கேயாவது கடன் கிடைக்குமா ஒரு 5,000 அப்படின்னு வாங்கும்படி வெளியில தேடி போயிருக்காங்க. என்னுடைய அம்மா வேதனையோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என் பையன் நல்லா படிச்சுட்டான், நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட்டான், படிக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனால் நமக்கு கட்டுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு வேதனையோடு இருந்தார். அதனால எனக்குள்ள ஒரு தைரியம், மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவர் என்னை கைவிட்டு விடுவாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. 5 மணிக்கு வீட்டில் நான் உள்ள இருக்கேன், அம்மா வெளியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன வீடு இவ்வளவுதான் இருக்கும், இதில் பாதிதான் இருக்கும். இதில் நடுவில் ஒரு சுவர் இருக்கும், இந்த பக்கம் சமையல் கட்டு, இந்த பக்கம் ஒரு ரூம். இவ்வளவுதான் என்னுடைய வீடு. ஒரு வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் மொத்த ரூஃப் போட்ட ஒரு வீடு, 4th வீடு. கண்டுபிடிப்பதே கஷ்டம். திடீர்னு ஒரு அம்மா வந்தாங்க. வந்து வெளியில அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, இங்க விஜய் வீடு எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து அம்மா இந்த வீடு தான், உள்ள இருக்கான் தம்பி. அவங்க உள்ள வராங்க. உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. அவங்க யாருன்னா என்னோட ஸ்கூல்ல படித்த ஒரு பையனோட அம்மா. அவங்க பேர் தெரியும். அதிகமாக நாங்கள் பழகினதில்லை. அவன் எனக்கு யாருன்னு தெரியும், அவனுக்கு என்ன யாருன்னு தெரியும், அவ்வளோதானே தவிர நாங்கள் அதிகமாக பழகினதில்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி நிரூஷனோட அம்மா அப்படின்னா, ஓ சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்க. காஃபிலாம் கொடுத்தோம், கொடுத்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. என்னை பார்த்து சேர்ந்தாங்க. திடீர்னு கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பிராமண குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலே எத்தனையோ பழி, நிந்தை, ரோட்ல போகும்போதெல்லாம் எங்களை தப்பா பேசுவாங்க, சொந்தக்காரங்க யாரும் எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த விழாக்களுக்கும் எங்களை கூப்பிட மாட்டாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதனால எங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்னன்னா, நம்ம பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இல்லையான்னு யாருக்கையும் வெளியில போய் சொல்லக்கூடாது. எங்களை நிந்திச்சா பரவாயில்ல, ஆனால் அவங்க இயேசுவை நிந்திப்பாங்க. ஏசுன்னு போனீங்கன்னா ஏசு உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? பணம் கொடுத்தாரா, சாப்பாடு கொடுத்தாரா, என்ன கொடுத்தாருன்னு இயேசுடைய நாமம் தூஷிக்கப்படும் எங்களுக்குள்ள வேதனை. அதனால எங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் வெளியில சொல்லவே மாட்டோம். அதனால அந்த பழக்கத்தினால நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு ஒரு தேவையும் இல்லை.
ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? நான் சொன்னேன், இல்லை ஆண்டி, நாங்கள் நல்லா இருக்கோம், கர்த்தருடைய கிருபையில எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பாருங்க, 7 மணிக்கு நான் மெட்ராஸ் போக போறேன், என்னுடைய அட்மிஷனுக்காக நான் போக போறேன். மறுபடியும் திருச்சி அவங்க சொன்னாங்க, தம்பி நீ தேவையில்லைன்னு சொல்ற, ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. 2 நாட்கள் ஆண்டவர் என்ன தூங்க விடல, 2 நாட்கள் என்ன சாப்பிட விடல, 2 நாளா என்னுடைய காதுல ஆண்டவர் தெளிவாய் விஜய் 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 ஆண்டவர் பேசிட்டே இருந்தார். அந்த சத்தம் என்னுடைய காதுகளில் ஒழித்துக் கொண்டே இருந்தது. அது ஏதோ பிரம்மை இல்லை, ஏதோ இருதயத்துல தோணல, காதுல ஒரு மனுஷன் பேசுகிற விதமாய் தேவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். அவங்களுக்கு புரியல, ஆண்டவரை இவ்வளவு பெரிய ஊர்ல விஜயின் ஒரு பேரை வச்சுட்டு நான் எப்படி ஆண்டவரை கண்டுபிடிப்பேன்? எதுக்கு இந்த பேரை சொல்றீங்க? நான் என்ன செய்யணும்? தேவன் 2வது நாளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன? அதே சத்தம் சொல்லி இருக்கிறது, உன் பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன? அவருடைய புருஷன் ஒரு பழக்கடை வைத்திருக்கிறார். இவங்களுக்கு எந்த விதமான வருமானமே உங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு மளிகை சாமான் வாங்கினா கூட அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், இவங்களுக்கு ஒரு செலவுனா கூட அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க நினைச்சிருக்காங்க, என் பீரோல என்ன பணம் இருக்கும்? நானே ஒவ்வொரு நாளும் வேணும்னா அவர்கிட்ட தான் நான் போய் நிற்கிறேன், என் பீரோல என்ன பணம் இருக்கும்? இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கடையில வேலை செஞ்ச அந்த பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுத்ததுனால அதுல கொஞ்சம் ஏதோ வருமானம் வந்துருக்கு. அது ஏதோ பீரோல ஒரு ஓரத்துல இருந்திருக்கு. அது இவங்களுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் சொன்னா பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் எண்ணு போனாங்க. அதெல்லாம் எண்ணி எடுத்து வந்தாங்க, என் கையில கொடுத்தாங்க. ஆண்டவர் பீரோல இருக்கிற பணத்தை எல்லாம் என்ன சொன்னாரு? உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. விஜயின் பேர் சொன்னாரு, எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. என் பையன் அப்படிதான் விளையாட்டு வீட்டுக்குள்ள வந்தான். அவன்கிட்ட நான் கேட்டேன், விஜயின் உனக்கு யாரையாவது தெரியுமா? இப்ப அந்த மாதிரி சொல்லியிருக்கான், எனக்கு தெரியுமா, என் கூட அவன் படித்தான், என் கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் எங்களுக்குள்ள தொடர்பு இல்லை. அவனுடைய போன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை, நாங்கள் பேசினது கூட இல்லை. ஆமா, என் கூட 10th ஸ்டாண்டர்ட்ல அவன் படித்தான், எனக்கு தெரியும். அவனுடைய வீடு உனக்கு தெரியுமா? தெரியுமா, அந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்கு. சரி, அப்படிதான் அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க வந்து பக்கத்துல கேட்டு தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லுகிறேன். ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் 2 நாளா என்ன சாப்பிட விடல, தூங்க விடல, என்னால எதுவுமே பண்ண முடியல. உன்னுடைய சத்தத்தை உன்னோட பேரை ஆண்டவர் என் காலில் சொல்லிட்டே இருந்தாரு. ஆண்டவர் என் கீழே இருக்கிற பணத்தை என்ன சொன்னாரு? நான் எண்ணி கொண்டு வந்திருக்கேன், வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க. அந்த கவர்ல சில்லறை காசு இருந்தது, 2 ரூபா 1 ரூபா நோட்டு இருந்தது, 500 ரூபா நோட்டு இருந்தது. கரெக்டா 5000 ரூபா அந்த கவர்ல இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யாரிடத்திலும் போய் சொல்லவில்லை எனக்கு 5000 வேணும்னு. நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். தேவனே பேசி என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, தேவன் என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. 5000 ரூபா கட்டியாச்சு, எனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. ஒரு மாதம் கழிச்சு நான் காலேஜுக்கு போகணும், ஜாயின் பண்ணி 28000 ரூபா வேணும். ஆமாம், அதே போல் ஜாயின் பண்ணி கொண்டிருந்தேன். பேங்க் போய் லோனுக்காக நான் ஒரு 20 தடவை போயிட்டு வந்திருப்பேன். ஸ்டேட் பேங்க் நடந்து போயிட்டு வருவேன். மேனேஜரை பார்க்க முடியாது, மேனேஜர் இருக்க மாட்டாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கடைசியா ஒரு தடவை போகும்போது மேனேஜர் என்ன சொன்னாருன்னா, தம்பி உனக்கு முன்னாடி 600 பேர் மேல கிட்டத்தட்ட 700 பேர் வந்து பேரை கொடுத்துருக்காங்க லோனுக்காக. அதனால உனக்கு லோன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. மேல நான் இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வேற இடத்துக்கு போறேன். புது மேனேஜர் வந்து தான் உனக்கு லோன் கொடுக்கணும். அதனால வேற ஏதாவது பேங்க்ல முயற்சி பண்ண தம்பி அப்படின்னு சொன்னாரு. நான் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில வரும்போது சொன்னாரு, தம்பி ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அங்க ஒரு டைரி இருந்தது. இந்த டைரியில என்னோட பேரு அட்ரஸ் மட்டும் அதை எழுத சொன்னார். நான் பேரு என்னுடைய அட்ரஸையும் எழுதி விட்டு நான் வந்துட்டேன். நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் 28000 கட்டி நான் சேரணும் இந்த சூழ்நிலை இருந்தது. அப்போ மறுபடியும் வந்து அதே அம்மா எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மறுபடியும் ஆண்டவர் உனக்கு ஏதோ தேவை இருக்குன்னு சொல்றாரு, என்கிட்ட 14000 இருக்கு, அதை நான் உனக்கு தரேன். நீ ஃபீஸ் கட்டிட்டு உனக்கு லோன் கிடைச்சோன்னே நீ எனக்கு திருப்பி கொடுத்துரு,
எனக்கு பிரச்சனை இல்லை. அதனுடைய கணவர் வந்து எல்ஐசி கட்டுறதுக்காக எனக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு டைம் இருக்குது, நான் பொறுமையாக கட்டிக்கிறேன், அதனால் இந்த 14,000 நீ கட்டிட்டு எனக்கு லோன் வந்தோன்னு திரும்ப கொடுத்துரு அப்படின்னாரு. சரிம்மா நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு திரும்ப ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் கிட்டத்தட்ட அழுதுட்டாங்க. சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை ஏன் இப்படிக்குள்ள நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. மதியானம் சாப்பிடும்போது நான் எங்கள் வீட்டில் என்னுடைய புருஷன், என்னுடைய மகன் எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னை பற்றி ஒரு பேச்சு வந்தது. விஜய் அப்படின்னு பேசி வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ரொம்ப நல்ல பையன் ஆச்சு, அவங்க கூட காலேஜில் சேரணும்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அப்படின்னோடனே அவருடைய சுபாவம் வந்து யாருக்கும் அவர் பணம் கொடுத்த ஒரு பழக்கம் இல்லை. அவருடைய குடும்பத்துக்கு கொடுப்பார், பார்த்துப்பார், அவ்வளோதானே தவிர இவங்க கூட கேட்டு கேட்டு தான் வாங்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. யாருக்கும் அவர் அவ்வளோ சீக்கிரம் ஒரு 100 ரூபா கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிற ஒரு மனுஷன். அவரும் சொல்லியிருக்காரு, ஏம்மா எங்கிட்ட ஒரு 14,000 இருக்கு, அது அந்த பையனுக்கு கொடு, அவனும் காலேஜில் சேரணும்ல, நம்ம சேர்ந்துட்டு இப்போதான் லோன்லாம் தராங்க பேங்க்ல, அதை கடத்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கட்டும். அல்லேலூயா. 14 எவ்வளோ இருக்கு? 28,000. ஆமென் ஆமென் அல்லேலூயா. தேவன் அப்படியே அந்த தேவையை சந்தித்தார். அப்படியே காலையில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியில கிளம்பலான்னு நான் போகும்போது வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன், அப்பா அம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. சரி, தெருவுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற எங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து கதவை கட்டி, தம்பி உன்னோட முழு பேர் என்னப்பா கேட்டார். எல்லாரும் எனக்கு விஜய்னு கூப்பிடுறதுனால அவங்களுக்கு என்னுடைய முழு பேர் தெரியாது. உங்களுடைய முழு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், பேர் விஜய் வெங்கட்ராமன் அப்படின்னு. இப்போ அவங்க தேடி ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வந்திருக்காருப்பா, அவர் ரொம்ப நேரமாக அவங்க வீட்டை தேடிட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் தேடி வந்தார், வீட்டுக்குள்ள வந்தார், வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தாரு. அதே வீடெல்லாம் வசனமாக இருந்தது. என் பேரை கேட்டார், விஜய் வெங்கட்ராமன். மூந்தி என்னமோ மாதிரி ஆயிடுச்சு, என் பேர் ஏதோ சம்மந்தமே இல்லை அப்படின்னு தயங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் சொன்னார், தம்பி நான் இன்னைக்கு தான் வந்து இந்த பேங்க்ல புது மேனேஜராக பொறுப்பேற்றேன், காலையில் 9 மணிக்கு. லோன் கொடுக்குற அந்த டைரியில எடுத்து பார்த்துட்டே இருந்தேன், அந்த பேரெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது உன் பேர்கிட்ட வரும்போது மட்டும் எனக்கு ஏதோ தோணுச்சு. நான் காலையில் 9 மணிலேருந்து காரை பிடிச்சி உன் வீட்டை நான் தேடிட்டு இருக்கேன். மணி 11, 2.5 மணி நேரம் என் வீட்டை தேடி இருக்காரு. முதல் நாள் பேங்க்ல பதவி ஏற்றதுக்கப்புறம் 2.5 மணி நேரம் வீட்டை தேடி இறந்துருக்காரு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்கும், நாங்கள் பின்னாடி இருக்கிறதுனால வீட்டை அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது சீக்கிரம். அப்புறம் யோசிச்சிருக்காரு 11:30 மணிக்கு. கடைசியா அந்த ஆள்கிட்ட கேட்போம், இவருக்கும் தெரியலன்னா நம்ம போய் சாப்பிட போயிடுவோம், இது மேல முடியாது அப்படின்னு கடைசியா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இதுல விஜய்னு யாராவது பையன் இருக்கானா, ஏதோ லோன் வேணும்னு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தா காலேஜ்ல சேர்றதுக்கு அப்படின்னா அவரும் சந்தேகத்திலேயே ஓடி வந்தார் வீட்டுக்கு. அதனால வந்தோம் முழு பேர் என்னன்னு கேட்டார். அப்படிதான் இவர் வீட்டுக்கு வந்தார் மேனேஜர். வந்து பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு, தம்பி நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு லோன் தரேன், எப்ப வேணாலும் என்ன வந்து பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பேசி விட்டு அப்படி வெளியில போறாரு. கார் ஏறதுக்கு போகும்போது தயங்கி நின்னாரு. நான் கேட்டேன், ஏன் சார் என்ன ஏதாவது கேட்கணுமா? இல்ல தம்பி உங்க பேர் வந்து விஜய் வெங்கட்ராமன் இருக்கு, ஒரு பிராமண பேர் மாதிரி இருக்கு, ஆனா வீட்டுல எல்லாம் ஒரே சுத்த வசனமா வச்சிருக்கீங்க, பைசெல்லாம் வச்சிருக்கீங்க, ஒரு படத்தை கூட காணாமே, என்ன இது அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா நாங்கள் ஏற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் கிறிஸ்தவங்க. உடனே அவர் கரங்கொப்பி, ஸ்தோத்திரம் தம்பி, என் பேர் முத்துசுவாமி, நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னாரு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா இருந்து இருக்கிறார். காலேஜ் போனேன், அந்த 28,000 கட்டி படித்தேன். லோன் வாங்க வேண்டியதுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொசீஜர்லாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த லோன் வாங்க போகும்போது அந்த லோன் பேப்பரை சைன் பண்ணணும், கையெழுத்து போகணும். இப்போ என்னை கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது சொத்து இருக்கா? இல்லை. வீடு இருக்கா? இல்லை. நிலம் இருக்கா? இல்லை. நகை ஏதாவது இருக்கா? இல்லை. எப்படிமா நான் உங்களுக்கு லோன் தருது? ஏதாவது ஷூரிட்டி வேணுமே. இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏசப்பா தவிர வேறு யாரும் இல்லை,
மேனேஜர் அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேசல, அப்படியே கையெழுத்து போட்டு அந்த லோன் பேப்பர் மூடி அவனுக்கு லோன் சாங்ஷன் போயிட்டோம் அப்படின்ட்டாரு. இந்த பேங்க்ல இதுவரைக்கும் நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் அப்படி எங்கேயும் ஷூரிட்டி வாங்காமையோ இல்லை ஒரு பத்திரத்தை கொடுக்காமையோ இது வரைக்கும் நம்ம லோன் கொடுத்ததே இது வரைக்கும் கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. 4 வருஷம் காலேஜ் படித்தேன். நான் கடைசி செக் அந்த மேனேஜர் செக் வாங்குறேன். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் போய் நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு போய் நான் இதை வாங்கணும். கடைசி செக் வாங்க போகும்போது அவர் சொல்றாரு, தம்பி என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கப்பா, நான் நாமக்கல் போறேன். எனக்காகவே அவர் ஆண்டவனை கொண்டு வந்து 4 வருஷம் எனக்கு கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சோடனே அவரை தூக்கி மாட்டிட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை நல்லவர். காலேஜில் படிக்கும்போது தேவன் ஊழியம் செய்யக்கூடிய உதவி செய்தார். அநேக மாணவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்தார். ஒவ்வொரு விடுதியிலையும் நாங்கள் பிரேயர் நடத்துவோம். ஒவ்வொரு நாளும் மீட்டிங் நடத்துவோம். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒரு பெரிய புது வாழ்வு அசம்பிளி சப்பாட் அங்கதான் என்னுடைய ஃபெலோஷிப் நடக்கும். அங்கே 100-200 மாணவர்கள் வருவார்கள். பாடல் பாடி சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டை கொடுத்து அப்படியெல்லாம் ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். 3வது வருடத்துல ஒரு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஜெர்மனிக்கு நான் கடந்து செல்லும்படி ஒரு வாய்ப்பு வந்தது. அது அந்த ஜெர்மனி தேசமே எனக்கு மனத்தை கொடுத்து நான் அங்கே போய் என்னுடைய படிப்பின் சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணும்படி எனக்கு அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதற்கு அந்த ஜெர்மனி தேசத்தில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் கையெழுத்து போட்டு ஒரு லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த பையனை நான் எனக்கு கீழே நான் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டர் இருந்தால் தான் அதை அப்ளை பண்ண முடியும். நானும் ஒரு 50-100 ப்ரொஃபஸருக்கு இமெயில் எழுதியிருப்பேன், என்னமோ பண்ணியிருப்பேன். ரிப்ளை வரும், நிறைய வராது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு எடுக்கிற ஒரு ப்ரொஃபஸர் சொன்னாரு, தம்பி ஜெர்மனியிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் இங்கே வராரு, நீ அவரை பாரு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார். அப்போ நான் 4 மணிக்கு பாரு தம்பி, நீங்கள் அவர் வராரு அப்படின்னா. நான் 4 மணி தானேன்னு சொல்லிட்டு நான் லைப்ரரியில் போய் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் 3:30 மணிக்கே வந்துட்டார். வந்து எனக்காக 1/2 மணி நேரம் காசு இருந்து என்னை பார்த்துட்டு நான் கரெக்டாக போகிறேன். ஒரு காரில் ஏறி ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக போகிறார். ஒரு காரில் ஏறும்போது சொல்றாரு, தம்பி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன்னை பற்றி இங்கே இருக்கிற எல்லா ப்ரொஃபஸரும் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை நான் ஜெர்மனியில் மீட் பண்ணுறேன், நான் உனக்கு போனோன்னு லெட்டர் அனுப்புகிறேன் அப்படின்றாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெர்மனிலேருந்து எனக்காக ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எனக்காக 1 மணி நேரம் வெயிட் பண்ணி என்னை பார்த்து எங்களுக்கு சொல்லிட்டு போகிறார், தம்பி நான் உனக்கு லெட்டர் தரேன், எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுக்குறேன். அல்லேலூயா. இதுக்கப்புறமும் ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சார். நான் சொன்னா நைட் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நன்மையோட உண்மையோடவராக இருந்திருக்கிறார். இந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணேன், எல்லாம் முடிச்சுட்டு நான் கொரியர் அனுப்பணும். கடைசி நாள் திங்கட்கிழமை, நான் வெள்ளிக்கிழமை அந்த கொரியர் நான் அனுப்பிச்சாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கேன். சர்ச்சுக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அதில் ஒரு சீல் வைக்க மறந்துட்டேன். என்னுடைய ப்ரொஃபஸர் அந்த இடத்துல ஒரு சீல் வைக்கணும். எனக்காக அந்த ப்ரொஃபஸர் ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு ப்ரிப்பேராக இருந்தபடினால அதை முடித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை எனக்காக காலேஜுக்கு வந்து கதையெல்லாம் தொடர்ந்து நிறைய போராட்டம். சாவி கிடைக்கல, கூட்டு திறக்கலை, என்னென்னமோ ஆச்சு. எல்லாத்தையும் முடிச்சு திறந்த சீல் வச்சுட்டு சரி நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னுடைய ஹாஸ்டல் பக்கத்தில் விட்டுட்டு திடீர்னு ஒரு பேக்கெட்லேருந்து ஒரு 300 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்தாரு. இதே இது வச்சுக்கோ அப்படின்னு, இது கொரியர் அனுப்புறது வச்சுக்கோ அப்படின்னு. நான் யோசித்தேன், கொரியர் அனுப்புறதுக்கு எதுக்கு 300 ரூபா? ஏதோ 100 ரூபா இருக்கும், ஏன்னா டெல்லிக்கு கொரியர் அனுப்பணுங்கிறதுனால சரி ஒரு 100 ரூபா இருக்கும், எதுக்கு 300 ரூபா அப்படின்னு நினச்சி சரி எதை கொடுக்குறீங்க எனக்கு பாஸ்போர்ட்லாம் வாங்கி கையில் வச்சாரு. அப்புறம் அதை அனுப்புறதுக்காக நான் போனேன். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா திங்கக்கிழமை போய் சேராது, செவ்வாய்க்கிழமை தான் போய் சேரும். திங்கக்கிழமை அந்த லெட்டர் போய் அவங்கள்ட்ட சேரலைன்னா என்ன அதில் கலந்து கொள்ளவே முடியாதது மாதிரி ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் சொன்னாங்க ஒரே ஒரு கொரியரில் மட்டும் என்ன சொன்னாங்க, ப்ளூ டாட் கொரியர். அவங்க மட்டும் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக திங்கக்கிழமை போயிருப்பா, எக்ஸ்பிரஸில் போடலாம், ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிடலாம். சரி அனுப்பிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எத்தனை ரூபா அப்படின்னு கேட்டோன்னா
299 ரூபா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை முடித்தேன். அந்த ஃபார்ம் அனுப்பினேன். கிருபையாய் ஆண்டவர் அதற்கும் எனக்கு உதவி செய்தார். இந்தியா முழுவதிலிருந்து அப்ளை பண்ணாங்க. நிறைய மாணவர்கள் 1000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 50 பேர் 100 பேர் தான் அதில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேவன் அந்த கிருபையை எனக்கு கொடுத்தார். இப்போ ஜெர்மனிக்கு போனோம். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும். வழக்கம் போல நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. சூழ்நிலையில் ஒரு நாள் என்னுடைய ஒரு ரிசர்ச் ஸ்காலர் அவரோட நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர் கேட்டார், என்னடா ஜெர்மனிக்கெலாம் போகிற டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா அப்படிங்கிறது. நான் இல்லை சார், நான் புக் பண்ணல அப்படிங்க. ஏன்னா அடுத்த மாதம் போன இன்னும் டிக்கெட் புக் பண்ணலைன்னா எப்படா புக் பண்ணி எப்போ போவ? ஃப்ளைட் டிக்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் லேட் பண்ண விலை ஏறிட்டே போகும். அப்போ அவர் வந்துட்டு ஏன் புக் பண்ணல அப்படின்னாரு. புக் பண்ணலாம், கடவுள் தான் உதவி செய்யணும். நான் வந்து சரி ஒரு நிமிஷம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு டிராவல்ஸுக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கேட்டார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து ஜெர்மனி போகிறான், அவனுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் கொடுக்கணும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எப்படின்னா, நான் அங்கே ஜெர்மனிக்கு போய் அங்கே ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை நான் அந்த ஜெர்மன் தேசத்து அதிகாரிகிட்ட கொடுத்தா அவங்க வந்து அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ரொசீஜர். ஃப்ளைட் டிக்கெட்டு 30,000 இருக்கும். 30,000 35,000 புக் பண்ணுறது. அவர் கேட்டோன்னா அவன் வந்து எதுவுமே பேசல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் டிக்கெட் போட்டு கொடுத்துட்றேன், நாளைக்கே வந்து அவரை வாங்கிக்க சொல்லுங்க. அவர் ஜெர்மனி போயிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பொறுமையாக அனுப்பட்டும் அப்படின்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் நம்பி என்னை யாருன்னே உங்களுக்கு தெரியாது. 35,000 40,000 டிக்கெட் எடுத்து யாரும் வந்து அப்படி உடனே கொடுத்து விட மாட்டாங்க. ஆனால் தேவன் அதை நினைத்திருந்ததுனால தேவன் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடித்தேன். நான் ஜெர்மனிக்கு போகக்கூடிய உதவி செய்தார். அங்கேயும் எத்தனையோ போராட்டம். எல்லாரும் சொன்னாங்க பணம். நான் கொண்டு போனது ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான் நான் கொண்டு போயிருந்தேன். அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், எதுவும் மேனேஜ் பண்ண முடியாது. அவங்க எனக்கு அந்த பணத்தை போடுற வரைக்கும் நான் கொண்டு போன பணத்தை வச்சு தான் நான் சாப்பிடணும், நான் தங்கணும், எல்லாம் பண்ணணும். அங்கேருந்து எல்லாத்துக்கும் 20 நாள் 30 நாள் அதுக்கு பணம் வருது. நான் போய் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து 3 நாள்ல எனக்கு அந்த பணத்தை வர்றதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். அங்கே என்னை பத்திரமாய் பாதுகாத்தார். எல்லாரையும் வந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்து செக் பண்ணாங்க. அங்கங்கே சந்தேகமாய் பார்த்தார்கள். ஒரு பெரிய சிட்டி, மியூனிக் என்ற ஒரு பெரிய சிட்டி ஜெர்மனியில், பெரிய BMW கார்னு சொல்லுவாங்க, உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான கார். அதை தயாரிக்கிற அந்த ஒரு பெரிய கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல நான் தங்கியிருந்தேன். பெரிய பணக்காரர்கள் தங்க வேண்டிய இடம். அந்த இடத்துல தேவன் தங்கும்படி உதவி செய்தார். அங்கே எல்லாவற்றையும் முடித்து விட்டு 2 மாதம் அங்கே இருந்து விட்டு நான் திரும்பவுமாய் ஃப்ளைட்டில் திரும்பி வரேன். இருதயத்தில் சின்ன ஆசை. ஃப்ளைட்டில் 2 விதமான அந்த சீட் இருக்கும். ஒன்று வந்து சாதாரண மக்கள் போகக்கூடிய சீட்டு, இன்னொன்று பெரியவர்கள் போகக்கூடிய சீட். இது வந்து எக்கனாமிக் கிளாஸ் மாதிரி, அந்த பிஸ்னஸ் கிளாஸ் சொல்லுவார். பெரிய பணக்காரர்களும் மினிஸ்டர்களும் தொழில் செய்கிறவர்களும் அவர்கள்லாம் தான் அந்த பிஸ்னஸ் கிளாஸ்ல போவாங்க. எனக்கு ஆசை, இப்பப்பா இதுதான் வந்தோம், பிஸ்னஸ் கிளாஸ் வந்தால் நல்லா இருக்குங்க. நான் கவர்மெண்ட்ல என்னுடைய இதயத்துல சின்னதாக ஒரு ஆசை யோசிச்சேன். அவ்வளோ. திரும்ப வரும்போது நான் ஜெர்மனியிலேருந்து கத்தார் இங்கே அந்த தேசத்துக்கு வந்து அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டை பிடிச்சி நான் சென்னை வரணும். கத்தாரில் வந்து அந்த பாஸ்போர்ட்டையும் என்னுடைய டிக்கெட்டையும் நான் நீட்டும் போது அவங்க கேட்டாங்க, உங்களை நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸில் போடுறோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக போடுங்க. ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கல, ஒன்றும் பண்ணல. பிஸ்னஸ் கிளாஸ் எழுதி கொடுத்தாச்சு. இந்த பிஸ்னஸ் கிளாஸ்ல 4 பேர் தான் இருந்தோம் மொத்தம். அதில் 4 வரும். திரும்ப வரும்படி உதவி செய்தார். திரும்ப காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு போது உதவி செஞ்சார். இப்போ பிளேஸ்மெண்ட் வருது. கம்பெனி வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்காக நிறைய கம்பெனிகள் காலேஜுக்கு வரும். காலேஜுக்கு வந்து ஒவ்வொரு மாணவர்களாக எடுத்துக்கொண்டு போவாங்க. ஜெர்மனி தேசம் நான் போயிட்டு வந்ததுனால நான் ரிசர்ச் பேப்பர்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதே நிமித்தமாக என்னமோ காரணமே இல்லை, திடீர்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்து என்னை திட்ட ஆரம்பித்தார். தேவையில்லாமல் என்னுடைய கிளாஸில் என்னை அவமானப்படுத்துவார். 60 பேர் கிளாஸில் இருப்பாங்க, என்னை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு என்னை திட்டுவார். எதுக்குன்னே தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளும் உடையும், அன்னிடத்தில் ஒவ்வொரு நாளும் அழுவேன். அப்படி ஒரு சூழ்நிலை. இந்த ஒரே ஒரு கம்பெனி வந்தது.
இங்கே எண்ணூரில் ஒரு கம்பெனி இருக்கு, NTPC, எண்ணூர் தேர்மல் பவர் பிளான்ட், அதனுடைய ஹெட் ஆஃபீஸ். அங்கேருந்து வந்திருந்தாங்க. அது சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப அதிகமாக படிச்சிருக்க, அதனால உனக்கு இந்த வேலையை எடுக்க முடியாதுன்னு. இவர் ஓவர் குவாலிஃபைடு, நீ ஜெர்மனிலாம் போயிட்டு வந்திருக்க, அதனால நீ என் கம்பெனியில் இருக்க மாட்டேன், அதனால உனக்கு வேலை தர முடியாது. ஆண்டவருக்கு தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற எந்த கம்பெனியில உட்காரபடி ஆண்டவருக்கு இருதயத்தில் சொல்லலை. அதனால நான் வேற எந்த கம்பெனிலையும் நான் உட்காரல. நடுவில் இப்படி வேற ஒரு பிரச்சனை, என்னை ஒருத்தர் தேவையில்லாம என்னை திட்டிகிட்டே இருக்காரு, எனக்கு வேதனை. இப்போ கடைசியா அந்த செமஸ்டர்ல கடைசியா ஒரு கம்பெனி வருது. இந்த கம்பெனி தான் நான் இப்படி வேலையை செய்கிற ஒரு கம்பெனி. அப்ப அந்த கம்பெனி வரும்போது ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை குறித்து எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி எப்படி, இந்த கம்பெனி என்ன செய்யுது, உங்களுடைய வேலை என்ன, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது போனாதான் அந்த கம்பெனியை அட்டன் பண்ண முடியும், அப்படி ஒரு சூழ்நிலை. ஆனால் அன்னைக்கு காலையில இந்த குறிப்பிட்ட வாத்தியாருடைய கிளாஸ், அதனால மற்ற எல்லா பசங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க, என்னால் போக முடியல. நான் முடிச்சுட்டு சோர்வா, அன்னைக்கு ஏதோ திட்டினாரு, நான் சோர்வா அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கேன். அப்பதான் அந்த கம்பெனி உள்ள அந்த இது நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இப்படி பார்க்குறேன், அங்கே வெளியில் என்னோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் நிற்கிறார். சொன்னார், நீ என்ன வேலை வாங்குற மாதிரியா இருக்கு, போப்போ உள்ள அப்படின்னாரு. எனக்கு உள்ளே போகிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் அப்படியே நிற்கிறேன். சரி இருந்தாலும் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக நான் உள்ளே போகிறேன். எல்லாரும் 3 மணி நேரம் பரிசு எழுதுனாங்க, நான் ஒரே மணி நேரம் தான் பரிசு எழுதுனேன். அதை கொடுத்துட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். திருப்பி மதியானம் நான் கிளாஸுக்கு போகிறேன். ஃபோன் வருது, நீ செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட்டை சீக்கிரம் வா அப்படின்னா. நான் நம்பலை. நான் ஆண்டவரே, எல்லாரும் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதுனாங்க. எனக்கு இதயத்தில் வேதனை, என்னால் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னால் எழுத முடியல. நான் எப்படி ஆண்டவரை செலக்ட் ஆவேன்? பொய் சொல்லாத, நான் கிளாஸுக்கு போகிறேன், உண்மையிலேயே நீ செலக்ட் ஆகிட்ட வா. போனேன். மறுபடியும் வந்து இன்டர்வியூ நடந்தது. 3வது ரவுண்ட் இன்டர்வியூ நடந்தது. முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து என்னோட பிளேஸ்மெண்ட் ரத்து சொல்கிறான். அந்த ஜெர்மனிக்கு போனதை அவங்களோட ரெஸ்யூம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு அதை அந்த கம்பெனிக்கார பார்த்து உங்களை வேலைக்கு எடுப்போம். அப்போது அது போடாதே சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. இப்போவும் இவங்க அதான் பேசிட்டு இருக்காங்க, உன் பேரே செலக்டட் லிஸ்ட்டில் உன் பேரே இல்லை. அவன் பார்த்து வந்து சொல்கிறான், அந்த பேர் இல்லை, உன் செலக்டட் லிஸ்ட் உன் பேர் இல்லை. நான் ஆண்டவரே சரி எடுத்துப்பா, நான் எதிர்பார்த்துதான், நான் எதிர்பார்க்கல இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்கும், நான் உட்காரணும்னு கூட நான் நினைக்கல. சரி எடுத்துப்பா, நான் சோர்வா, இதயத்துலேயும் சோர்வு, உடல்லையும் சோர்வு, நான் அப்படியே மெதுவாக ரூமுக்கு போகிறேன். நான் ரூமுக்குள்ளே போனோன்னு எனக்கு அதே பையன் கால் பண்ணுறான், டேய் நீ செலக்ட் ஆகிட்டா சீக்கிரம் வா அப்படின்னு. நான் சொன்னேன், டேய் நீ தானே நான் இல்லைன்னு அந்த லிஸ்ட்டில், தயவு செஞ்சு பொய் சொல்லாத, எனக்கு தாங்கக்கூடிய நிலைமையில நான் இல்லை, நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு. அந்த இன்டர்வியூக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட ஃபோனை கொடுத்தான். அவர் சொன்னார், தம்பி நான் கம்பெனிலேருந்து பேசுகிறேன்ப்பா, உண்மையிலேயே நீ செலக்ட் ஆகிட்டா சீக்கிரம் வா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை சுகமாய் பாதுகாத்தார், மட்டுமாய் தேவனை நிறுத்தி இருக்கிறார். நான் கம்பெனிக்கு போனப்போ நான் யோசிப்பேன், அதோடைய காலேஜில் உங்களுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், அவ்வளோ ஊழியங்கள் செஞ்சேன், ஆனால் இங்கே ஒருத்தர் கூட இல்லையே, உங்களை பற்றி பேசுறதுக்கு கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரிவித்து கொண்டிருந்த போது தான் மேலே பிரதர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணாங்க. எனக்கு அவர் கிறிஸ்டியன் தெரியாது. இன்னொரு நாள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஏதோ பேசும்போது அவர் கிறிஸ்டியன் எனக்கு தெரியும். தேவன் அப்படியா எனக்கு அவரையும் அருமையாக இங்கே கொடுத்து கம்பெனியிலையும் ஒரு ஃபெலோஷிப் ஆரம்பிக்கும்படி கற்று உதவி செய்தார். என் ஊழியர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, சொல்லுவதற்கு நேரமில்லை. தேவன் அத்தனை நல்லவராக இருக்கிறார். இப்படியெல்லாம் நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் என்னோடு என்னுடைய ஊருக்கு வருவீர்கள் என்றால் எனக்கு உதவி செய்த என்னுடைய வீட்டை தேடி வந்த அவர்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் பேசுவது உண்டு. எனக்கு உதவி செய்த அந்த ப்ரொஃபஸர் காலேஜில் இருக்காரு. நான் சொன்ன எல்லாரையும் உங்கள் நேரில் நான் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய இந்த சாட்சியை சொல்ல வைக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். வசனத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். நான் இந்த கூட்டத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவனுடைய இருதயத்திலே உணர்த்தின ஒரு வார்த்தை, நான் மனதுருகிறவராக இருக்கிறேன். அல்லேலூயா. எதுக்கு ஏன்னு எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், கண்டிப்பா நான் இதுதான் பேசணுமா அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், நான் மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா.
புதிய ஏற்பாட்டிலே 7 இடங்களில இயேசு மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் இந்த நாளில தியானிக்க போகிறோம். எத்தனையோ நேரங்களிலே இயேசு அன்பாயிருந்தார், வியாதிகளை சுகமாக்கினார், அவர் அற்புதங்களை செய்தார் என்றாலும் குறிப்பிட்ட 7 இடத்திலே தமிழ் வேதாகமத்திலே இயேசு மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தெய்வம் மனதுருகிற தெய்வம். அல்லேலூயா. முதலாவது வாசிப்போம். மத்தேயு 9வது அதிகாரம் 36 முதல் 38 வசனங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். முதலாவது இயேசு மனதுருகி. எதற்காக மனதுருகினார்? ஒரு திரளான ஜனங்களை பார்க்கிறார். நீங்க போய் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்னா உங்களுடைய இருதயத்துல என்ன, அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரோட இருதயத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் நீங்க நிற்கிறேன், ஒவ்வொருத்தரும் என்ன யோசிக்கிறீங்க, உங்க இருதயத்துல எந்த தேவையோடு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு அப்படி அல்ல. உங்களுடைய இருதயத்துல நினைக்கிறத அவருக்கு தெரியும். அவர் அப்படி அந்த திரளான ஜனங்களை அப்படி பார்க்கிறார். பார்க்கும் போதே ஒரு மனதுருகிறார். சொல்லுகிறார், ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள், இவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள். அவர் மனதுருகி என்ன சொல்றார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அவரே வந்தார். அவரே ஒரு வேலையாளாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அவர் என்ன சொன்னார்? நான் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படியே வந்தேன். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி சுவிசேஷம் கேட்காத அந்த ஜனத்துக்கு மத்தியில இயேசு போய் நின்று அவர்கள் பேசினதை, அவர்கள் ரட்சிக்கப்பட்டதை நான் சொல்ல முடியும். நசீர் என்று ஒரு முஸ்லிம், அவர் லண்டன் மாநகரில் அவர் ஒரு முஸ்லீமாய் வளர்க்கப்பட்டவர். அவர் இஸ்லாமிய குர்ஆனை அவர் படித்து ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்தவர். பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவர் கோடி கோடியாக அவர் சம்பாதித்தார். திடீரென்று ஒரு நாள் அவருடைய உடல் எல்லாம் வியாதி, உடல் எல்லாம் அப்படியே இந்த கொப்பளங்கள், அந்த போட்டோவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால் அதை பார்க்கவே முடியாது. அவ்வளவு அருவருப்பா இருக்கும். தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியாக இந்த கொப்பளங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே போனது. அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது சுற்றி இருக்கிற அந்த டாக்டர், இந்த நர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் இவருக்கு அன்பு செலுத்த ஆரம்பித்தார்கள். ஒரு இருதயத்திலே கேள்வி. ஒரு அல்லாவை பார்த்து கேட்கிறார், கிறிஸ்தவங்கன்னா நல்லவங்க இல்லை, அவங்களெல்லாம் கொல்லணும், அப்படிதானே எனக்கு என்னுடைய மதத்திலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனா இவங்க இத்தனை அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களே, வித்தியாசமா இருக்கிறாங்களே. ஒரு நாளில் அப்படியா இந்த ராத்திரியில வேதனை அதிகரித்தது. இந்த வியாதியை சுகமாக்க முடியாது, இவர் பிழைக்க மாட்டார். இவர் அப்படியே பிழைத்தாலும் ஒரு சைடு ஒரு வேலை செய்யாது. இவருடைய கண் கேட்காது, இவருக்கு கண் தெரியாது, காது கேட்காது, ஒரு சைடு இவரால் நடக்க முடியாது. அவர் அப்படியே அந்த படுகையில பரிசுத்தமாய் கிடக்க வேண்டியதுதான் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வேதனையோடு அவர் அந்த மரண படுக்கையை அழுக ஆரம்பித்தார். இயேசுவே இயேசுவே என்று கூட அவர் கூப்பிடல. அவருடைய சாட்சியில சொல்றார், உண்மையான தெய்வம் எதுவோ அந்த தெய்வம் எனக்கு வந்து என்னை கடாட்சிக்கட்டும். திடீரென்று அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம்.
ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இவர்களுடைய இருதயத்துல தெரியுது, நிச்சயமா இயேசு கிறிஸ்து தான். அன்றைக்கு ஒரு வியாதி சுகமாகல, ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். அவர் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, ஒரு வெளியில வந்தாரு. அவரை பார்த்த மாத்திரத்துல எல்லாரும் ஓடிடுவாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லா அழுகி போய் இந்த புண்ணு இருந்தா எப்படி அவர் பக்கத்துல வந்தாலும் நிற்க முடியும்? அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் திரும்பவும் அழுகிறாரு. இப்ப அந்த ராத்திரியில தூங்கிட்டு காலையில எதிர்க்கிறாரு. உடம்பு அந்த படுக்கை ஃபுல்லா அவருடைய கொப்பளங்கள்லாம் அப்படியே குடித்து அதெல்லாம் கிடக்கிறது. அவர் போய் குடித்தார். கொப்பளங்கள் அத்தனை கர்த்தர் மாற்றி இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அப்படி ஜனங்களை தேடி போகிறவர். முதலாவது மனதிற்கு என்ன சொன்னார்? அடுக்கும் மிகுதி வேலையாட்சி குறைவு. தேவனங்களை நேசித்ததிலேதான் இங்கேயும் ஒரு சபையை வைத்திருக்கிறார், இங்கேயும் ஒரு ஊழியரை வைத்திருக்கிறார், இங்கேயும் கர்த்தர் வெளியே இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பதில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அல்லேலூயா. உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியம் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அந்த ஜனங்களை பார்க்கிறார். அவங்க தெரியாம ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க விக்கிரகங்களை வழிபடுறாங்க. அவங்களை விடுவிக்க ஆள் இல்ல. ஒரு காயத்தோடு இருக்கிறார்கள். ஒரு இருதயம் வேதனையோடு இருக்கிறது. அவரை வழிநடத்த ஆள் இல்லை. அதனால ஆண்டவர் அவர்கள் மேல் மனதிற்கு என்ன செஞ்சாராம்? அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உபதேசிக்கும்படி தேவன் இந்த இடத்தில் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். ஊழியக்காரர்களை கொண்டு வருகிறார். தேவன் உங்களோடு ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கும் போது உங்களோடு பேசுகிறார். எத்தனை முறை தேவன் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்கள் செய்வதறியாது நிற்கிற வேளையில நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்து உங்களுக்கு சொல்லுகிறதை போல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை தேவன் அப்படி செய்திருக்கிறார். நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே தேவன் நீ வழி நடத்தி இருக்கிறார். நீ இப்படி செய், நீ இப்படி போ என்று ஆண்டவர் எனக்கு உபதேசித்திருக்கிறார். ஆமென். இந்த வழியில நாளில என்னை வழிநடத்த ஆளில இந்த காரியத்தினால யார்த்தையும் சொல்ல முடியாது. எப்படி இதுக்கு முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு வேளை நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். தேவன் உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்கு அநேக காரியங்களை உபதேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயம் குறைவா இருக்கிறதுனால வேகமாய் போகிறேன். 3வது வாசிப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 13, 14. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இயேசு இதை செய்கிறார் தெரியுமா? அதற்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் தெரியும். வனாந்தரத்திலே உண்டாகிற சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானம், அவருடைய தலை வெட்டப்பட்டது. அவருடைய தலையிலான அந்த உடம்பை புதைத்து விட்டு இந்த டீச்சர்கள் வந்து இயேசுக்கு சொல்றாங்க, யோவான் ஸ்நானனை இந்த மாதிரி அவருடைய தலையை சிறைச்சேதம் பண்ணி விட்டார்கள், அவரை இப்பொழுதுதான் அடக்கம் பண்ணி விட்டு வந்தோம் என்று. இயேசுக்கு எத்தனை வேதனையா இருக்குது. அப்போதான் வனாந்தரத்துக்கு ஆண்டு தனியா போறாரு. அப்போ ஜனங்க அவரை விடல. இந்த ஜனங்கள்லாம் பின்னாடியே வராங்க.
நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நானே வேதனையில இருக்கேன், இத்தனை தினம் வந்து என்ன கொலை பண்றதுக்குமே அப்படின்னு ஒரு வேலை நடத்திருப்போம். ஆனா ஏசப்பா அப்படி நினைக்கவே இல்லை. அவர் வேதனையில இருந்த போதும் இப்படி திரளான ஜனங்களை கண்டபோது அவர் என்ன செய்தார்? இருந்த வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவினால சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். விசுவாசிகள் சத்தமோட அழையா சொல்லுவோம். ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். வாணி என்று ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து அன்று ஏற்றுக்கொண்ட ஒரு மகள், அவருடைய சாட்சி. அவர்களும் அப்படிதான் பயங்கரமா அவருடைய குடும்பம் எல்லாம் பூஜை பண்ணுகிற அந்த பூசாரி ஐயர்மார் குடும்பம், கோயில பூஜை பண்றாங்க. ரொம்ப வைராக்கியமா இருந்தார்கள். அப்படி நிறைய அந்த விக்கிரகங்களை ஆராதித்து பிசாசு அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருந்தது. அது நிமித்தம் அவருடைய உடம்புல வேதனை, உள்ளங்காடு உச்சந்தலை வரைக்கும் எப்ப பார ஒரு வலியும் வேதனையும் தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவர் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. திருமணம் நடந்தது. அவருடைய கணவன் வந்து நம்ம சர்ச்சு கூப்பிட்டு போறாரு ஒரே ஒரு நாள். அப்போ நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டு போறாங்க, ஏதோ என் புருஷன் கூப்பிடுறாருன்னா நான் போறேன், ஆனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. அதனால வேதனை தாங்க முடியல. ஒரு நாள் அந்த நைட் அந்த கட்டில படுத்து கொண்டு அந்த ஓரத்துல உட்கார்ந்து கொண்டு ஓய்ந்து அழுகிறாரு. சொல்றாங்க, இயேசுவே நீர்தான் தெய்வம்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியல, இதுவரைக்கும் நான் கூப்பிட்ட எந்த தெய்வமும் எனக்கு காப்பாற்றல, நீர் தெய்வமானால் இப்பொழுது என்னை வந்து சுகமாக்கும். அன்றோடு நினைச்சிருக்கலாம், நீ என்னை எவ்வளவு தடவை மறுதளிச்ச, எவ்வளவு தடவை நான் சொல்லி நீ என்னை கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாளில் ரூமுக்குள்ள ஒரு பெரிய பிரகாசம் அப்படியே வந்திருக்கு. அவருடைய இருதயத்தில் ஒரு சத்தம் கேட்டது, நான் இயேசு வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்துட்டு போன அந்த நிமிஷத்துல இருந்து அவருடைய உடம்புல இருக்கிற அந்த பிசாசுகளை அந்த அம்மாவை விட்டு வெளியில போச்சு. அவர் சுகமானார்கள். இன்றைக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவால் சுகமாக்கப்பட முடியாத வியாதி என்று ஒன்று இல்லவே இல்லை. சரீரத்துல என்ன வியாதி இருந்தாலும், உங்களுடைய இருதயத்துல என்ன வேதனை இருந்தாலும், இந்த நாளில இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்களை பார்த்து மனதுரை ஆண்டு சொல்லுகிறார், நான் உங்களை சுகமாக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். மத்தேயு 20வது அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள். மத்தேயு 20, 29 முதல் 34. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாது இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சூழர்கள் உட்கார்ந்து வழியருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தாங்க. இயேசு வராங்கன்னு கேள்விப்பட்டாங்க. இயேசுவை கூப்பிட்டாங்க. இங்கே அநேகர் நினைக்கலாம், நானும் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு. அது நிமித்தம் அநேகர் சூழல்களை அதட்டினார்கள். என்ன சொன்னாங்களோ, ஏய் கேட்டவர் சத்தம் போடாத, இயேசு போடாது, சத்தம் போடாம அமைதியா இருக்கு. ஆனா அவங்க அமைதியா இருந்தாங்களா? இல்லை. வேதம் சொல்லுகிறவர்கள் இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சத்தம் ஆண்டவரை நிற்கப்படினது. இயேசு நின்றார். அவரை தமிழகத்தில் அழைத்தார். உங்களுக்கு என்ன வேண்டும்?
உடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு அவர்களோடு மனதுருகினார், உடைய கண்களை தொட்டார். இன்றைக்கும் உங்க வீட்டுல எதிர்ப்பை மீறி நீங்க நேரத்துல வந்திருக்கலாம். உங்களை அநேகர் அகற்றலாம். இயேசுவை கும்பிடாத, இயேசுவை கும்பிட்டதுனாலதான் வீட்டுல இப்படி பிரச்சனை வருது, இயேசுவை கும்பிட்டதுனாலதான் வியாதி வருது, வீட்டுல கஷ்டம் இருக்கு, வீட்டுல சொல்லலாம். உடைய அற்புதத்தை இழந்து போகாதீர்கள். இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிடுங்கள். அல்லேலூயா. இயேசுவை என்று இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிடுங்கள். இயேசு நிற்பார், உங்களை தமிழத்தில் அழைப்பார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அல்லேலூயா. பின்பு கண்டு சுகமான எங்க வேலைங்க போயிட்டாங்க அவங்க இல்லை, வேதம் சொல்கிறது அவர் பின் சென்றார்கள். அல்லேலூயா. 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 அவங்க அதற்காகலாம் யோசிப்பாரு, அவங்க எந்த எந்த மனநிலையில இருந்திருப்பாங்க. நிறைய பேர் அவங்க சொன்னாங்க, ஏய் சத்தம் போடாத, ஏசு வராதுப்பா அப்படின்னு. அவங்களெல்லாம் ஏசு கூப்பிட்டு கேட்கல உனக்கு என்ன வேணும். ஆனால் ஓரமாய் பாவமாய் உட்கார்ந்து கத்தி கொண்டிருந்த இவர்களைத்தான் ஆண்டவர் கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அல்லேலூயா. சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். மார்க்கு 1வது அதிகாரம் 40-41. மார்க் 1:40-41. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமாறு ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இது நமக்கு வாசிக்கும் போது நமக்கு பெருசா தெரியாது. ஆண்டவர் வந்து குஷ்டரோகி சுகமாக்கினார், அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு, அதே மாதிரி இதையும் செஞ்சுட்டாரு. ஆனால் குஷ்டரோகி என்பதனை குறித்து நீங்கள் தியானித்தால் ஆண்டவர் செய்த காரியம் எத்தனை அற்புதமானது என்று உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டின்படி, யூத முறைமையின்படி ஒரு குஷ்டரோகி பட்டணத்து வாசலிலே தனியாக ஒரு இடத்திலே தான் இருக்க வேண்டும். அவன் வேறு ஒரு வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். யாராவது பக்கத்துல வந்து அவன் என்ன கத்தணும், தீட்டு தீட்டு தீட்டு, நான் குஷ்டரோகியினுடைய பக்கத்துல வராதீங்கன்னு கத்தணும். அவனுடைய மனைவியை அவன் பார்க்க முடியாது, அவனுடைய பிள்ளைகளை அவன் பார்க்க முடியாது, அவன் புறம்பாக இருக்க வேண்டும். அவனை தொழுவதை எவனும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஒரு குஷ்டரோகி தான். அவனை யோசித்து பாருங்கள், ஒருவேளை அவன் மனைவி இருக்கலாம், அவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இவன் குஷ்டரோகன் தெரிஞ்சவனே இவனை தள்ளி வச்சிருப்பான். யாரும் இவனை மதித்திருக்க மாட்டார்கள். பழைய ஏற்பாட்டின்படி ஒரு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அது தேவனுடைய சாபம் என்று அர்த்தம். இவனை தூஷித்திருப்பார்கள். இவன் தேவனுக்கு விரோதமாக ஏதோ செஞ்சுட்டான், இவன் ஒரு பாவி, அதனாலதான் இந்த குஷ்டரோகம் எடுத்துருச்சு. அவனை அதட்டி இருப்பார்கள், அவனை கேவலமாய் பேசி இருப்பார்கள், அவனுடைய குடும்பத்தை அவன் பார்த்திருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இயேசு வர அவர் முன்னாடி அவன் முழங்கால் படி இருக்கிறார். இயேசு ஒரு யூதனாய் பிறந்தார், ஒரு யூத முறைமைகள் தெரியும். ஒரு குஷ்டரோகியை தொட்டால் அவருக்கு தீட்டு வரும் என்று அவருக்கு தெரியும். அது நியாயப்பிரமாணத்தின்படி தவறு என்று அவருக்கு தெரியும். ஆனால் இயேசு மனதில் என்ன செய்தார் தெரியுமா? ஒருவேளை தூரத்தில் இருந்து சொல்லியிருக்கலாம், சுகமாக சொல்லியிருக்கலாம். சுகம் ஆயிரமா ஆயிருக்காரா? நிச்சயமா ஆயிருக்கு. ஏன்னா அதையும் நம்ம வேதத்துல அநேக இடத்துல வாசிக்கிறோம். வேலைக்காரன் அங்க இருக்கான், ஆண்டு இங்கிருந்து சொல்ற வேலைக்காரன் சுத்தமானு சொல்றாரு. அந்த நேரத்துல அவன் சுகமாயிட்டான். ஆண்டு சொல்லியிருக்கலாம், குஷ்டரோகியை தொட்டிருக்க வேண்டும் அவருக்கு அவசியம் இல்லை. இப்ப தூரத்துல இருந்து சொல்லியிருக்கலாம், சுத்தமாக எனக்கு சுத்தம் உண்டு. நான் ஏசு அப்படி செய்யவில்லை. ஏசு மனதுருகினார். வேதம் சித்தமும் தெளிவாக சொல்லுகிறது, கையை நீட்டி. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் யார் பக்கத்துலயும் அவன் வர முடியாது. அவன் கொஞ்சம் தூரமா நின்றுப்பான். ஐயோ, நான் எந்த மனுஷன் பக்கத்திலேயே போக முடியாது, நான் குஷ்டரோகி, தீட்டுப்பட்டவன். ஆண்டவர் கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி மனதிருக்கிறவர். அவர் நான் தெய்வம், எனக்கு வல்லமை உண்டு, அதனால நான் சுகமாக்குறேன், அப்படி சுகமாக்குறவர் அல்ல நம்முடைய இயேசு. அவர் மனதுருகி உங்களை நேசித்து உங்களை சுத்தமாக்குகிறவர்.
அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே குஷ்டரோகத்துக்கு நேராக நாம் சொல்லக்கூடிய ஒரு காரணம் பாவம். பழைய ஏற்பாட்டிலே குஷ்டரோகம், புதிய ஏற்பாட்டிலே பாவம். உங்களுடைய இருதயத்திலே அப்படி உங்களுக்கு யாருக்காவது ஒரு வேதனை இருக்கும் என்றால் இந்த குஷ்டரோகியை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் பாவி என்று உங்களுடைய இருதயம் உங்களை அனுதினமும் குத்தி கொண்டிருக்கும் என்றால், யாரிடத்துல உங்களால் சரியாக பேச முடியவில்லை, சபையில உங்களால் சரியா கவனிக்க முடியல, இயேசுவோட உங்களால பேச முடியல, உங்களுடைய இருதயம் உங்களை குத்தி கொண்டிருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். குஷ்டரோகியா இருந்தவனுடைய பக்கத்தில் இயேசு வந்து அவனை தொட்டு அவனை சொத்தமாக்கினார். உங்களை மன்னிக்க ஆண்டவர் இன்றும் தயாராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு காரியம் தான். அவன் என்ன பண்ணான்? இயேசுனத்துல வந்து முழங்காற்படி என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அல்லேலூயா. நாளில நீங்களும் முழங்காற்படி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், நான் பாவியாக இருக்கிறேன் சொன்னீங்கன்னா, அதே இயேசு மாறாதவரை இன்றைக்கு இருக்கிறார். உங்களை தொடுவார், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், உங்களுடைய இதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார். அல்லேலூயா. சுகமாக்குறதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். அவருடைய மனைவியை பார்க்க முடியும், அவருடைய பிள்ளைகளை பார்க்க முடியும், பட்டணத்திற்குள்ள அவனால் வர முடியும், யாரை பார்த்தாலும் கீட்டுன்னு கத்த வேண்டியதில்லை. அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக மனதுருகினார் என்று லூக்கா 7வது அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாதையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். மீண்டும் இந்த இடத்துல இயேசு மனதுருகி என்ன செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு விதவை வருகிறாள், தன்னுடைய புருஷனை இழந்து விட்டால், இருந்த ஒரே பையனும் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணபடி வேதனையோட வந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவில்லை. கூட ஆண்டவருக்கு சத்தம் போட்டு கேட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறந்து, சத்தம் போட்டான். குஷ்டரோகி அவர் முன் முழங்கால் படிக்கிற இடத்துல கேட்டான், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்க உம்மால் ஆகும். இந்த விதவை அப்படி எதுவும் கேட்டதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. இந்த சூழலை யோசித்து பாருங்கள். ஒருவேளை கண்களினால் அந்த இயேசுவை பார்த்திருப்போம். அவருடைய கண்கள் கண்ணீரினால் நிறைந்திருக்கும். அவளுக்கு கேட்க வார்த்தைகள் வந்திருக்காது. இயேசுவை ஏக்கத்தோடு பார்த்திருப்பாள். இயேசுவே ஏதாகிலும் செய்ய முடியாதா என்று. துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? துக்கம் கொண்டை அடைத்திருப்பாங்க. துக்கம் அதிகமா இருக்கும்போது வார்த்தைகள் வெளியே வராது. உங்களால் பேச முடியாது, ஜெபிக்க உங்களால் முடியாது. ஜெபிக்க உட்கார்ந்தீங்கன்னா கண்ணெல்லாம் தண்ணியா வரும். ஆனா உங்களுக்கு ஜெபிக்க கூட உங்களால முடியாது. அப்படி சூழ்நிலையில வந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து மனதுருகி இங்கே என்ன பண்ணார்? அழாதே என்று சொல்லி உடனே ஆண்டவர் எடுத்திருக்கலாம்ல. எப்ப எதிரிப்பா நீ உயிர் தெளிச்ச கிளம்பு சொல்லிருக்கலாம்ல. இயேசு அப்படி பண்ணவில்லை. அவள்கிட்ட போற முதல்ல அவளை பார்க்கிறார். நீ அழாத, நீ அழாத. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் பழைய ஏற்பாட்டை எடுத்து வாசித்து இருந்தாலும் உங்களுக்கு புரியும். ஒரு பெண்ணோடு ஒரு யூதன் பப்ளிக்ல அப்படி பேச மாட்டான். அப்படி பேசவும் கூடாது.
திறந்த வழியிலே ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பேசுவது ஒரு யூத கலாச்சாரம் அல்ல. இன்னைக்கு யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு கடவுளே என்னை புறஜாதியா என்னை படைக்கல, என்னை பாவியா என்ன நாயா படைக்கல, என்னை ஒரு பெண்ணா படைக்கல, அதுக்காக அவங்க சோத்துறோம்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு பிலுசா இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு யூதர்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில இயேசு என்ன பண்றார்? இங்க வெகு ஜனங்கள், அதை நீங்க கவனிக்கணும், வெகு ஜனங்கள் அவரோடு கூட இருந்தார், ஊராளெல்லாம் அவரோட இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இயேசு என்ன பண்ணார்? கிட்ட போனார், அழாதே என்று அவளோட சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணார்? கிட்ட வந்து பாறையை தொட்டார். மறுபடியும் அதே செத்த ஒரு வீட்டுல சாபம் விழுந்ததுன்னா அதுக்கு தீட்டு உண்டு. பழைய ஏற்பாட்டின்படி தீட்டு உண்டு. இன்றைக்கும் பிராமணர்கள் அதை ஆதரிப்பார்கள். நீங்க யாராவது ஒரு பிராமணர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிறந்தாள் இவ்வளவு தீட்டு, இறந்தாள் இவ்வளவு தீட்டு, எல்லா தீட்டும் பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் நாங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறோம். அதற்கு வேற காரணங்கள் உண்டு, அதை சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்போ தீட்டா இருந்தா அவனை ஏற்ற என்ன பண்ணார்? அந்த பாடையை தொட்டு சுகமாக்கினார், அவனை எழுப்பிட்டார் ஆண்டவர். அப்படியே போயிருக்கலாம்ல, சுகமாயிட்டு போயிட்டு எந்திரிச்சு அவன் போயிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன பண்றார்? அவனை நம் தாயிடத்திலே ஒப்புவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை யோசித்து பாருங்க. அவர் மனதுருகினார் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏனா தானா என்று அற்புதம் செய்துவிட்டு அப்படியே போகிறவர் அல்ல அவர். அவர் கடைசி வரை உங்களோடு இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சாலும் அவர் அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 3 பேருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம் என்று வாங்கிக்கிறேன். 3 இடங்களில் நீங்கள் எந்த ரகம் என்று நீங்கள் உங்களை குறித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது வாசிப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அவர் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார். இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஒரு மனதுருகினவராக இந்த இடத்துல இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன செய்யணும்? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இடத்துல பார்த்து எல்லாரும் அவர்கள் விசுவாசித்தார்கள். இயேசு அந்த குருட விசுவாசம் எனக்கு சுகம் கிடைக்கும், அந்த குஷ்டரோகி விசுவாசம் எனக்கு சுகம் கிடைக்கும். இந்த விதவையுடைய இருதயத்தில் எண்ணினாள், இயேசுவால் என் மகனை உயர்த்த செய்ய முடியும். எல்லாரும் விசுவாசித்தார். ஆண்டவர் தயாராக இருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். உங்கள்கிட்ட ஆண்டவர் தங்கம் கேட்கல, வெள்ளி கேட்கல, காணிக்க கூட சொல்லல. ஆண்டவர் எதையுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் மட்டும் நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கு. அவன் பார்த்துக்கோ. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இது முதலாவது ரகம். அநேக சாட்சிகளை நாம் கேட்கிறோம், உண்மைதான். அநேக வசனங்களை கேட்கிறோம், உண்மைதான். ஆனால் எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்? உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னா எங்க போய் நிற்கிறீங்க? பக்கத்து வீட்டில் கடன் கேட்க நிற்கிறீங்களா? ஆண்டவர் சும்மா நிற்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது முதலாவது யாரிடத்துல சொல்லி அழுகிறீர்கள்? இயேசுவிடத்திலையா, இல்ல அப்பா அம்மா தம்பி தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரன்? இயேசு இன்று ஜீவிக்கிறார். அவர் மனிதனை காட்டிலும் உயர்ந்தவர். அவர் தெய்வம். அவருடைய பக்கத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ கூப்பிட்ட போது நான் வருவேன்னு சொல்றாரு. நான் நம்ம விசுவாசிக்கிறோமா? நீ அவர்கிட்ட போய் அழுதினா அவருடைய தேச வல்லமுள்ளவரா இருக்கிறார். அநேக நேரங்களில நீங்க அவரை அர்த்தத்தை தேடி விட்டு வேற யாரையோலாம் நம்ம தேடி போறோம். நான் ஒருவேளை இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த 5000க்கு நானும் வெளியில போய் கலந்து யார்த்தையாவது கேட்டு கொடுத்துருந்தேன்னா நீங்க உங்களுக்கு முன்னாடி இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்க முடியாது. உங்களோட அவிசுவாசத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடக்கவில்லை. யோசித்து பாருங்க. நீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க, உங்களுடைய மகளுக்கு ஒரு தேவை இருக்கிறது. உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து பக்கத்துல நிற்கிறாங்க. உங்களுடைய மகன் அங்கிருந்து வரலாம். உங்கள்கிட்ட அவன் எதுவுமே கேட்கல,
நேரா பக்கத்து வீட்டுக்காரமாட்ட போய் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தானேன்னு கேட்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க இருதயம் எப்படி இருக்கும்? யோ, என்னுடைய மகன் என்னிடத்துல கேட்காம அங்க கேட்கிறானே, என்கிட்ட கேட்டா நான் ரெண்டா வாங்கி தர மாட்டேன்னா உங்களுடைய இருதயம் வேதனைப்படாது? இயேசும் அப்படித்தான். நீங்க இன்னொருத்த போய் கேட்கும்போது இயேசு அப்படித்தான் கண்ணீர் விடுவார். ஐயோ, என்னுடைய மகள் என்னிடத்திலே வரவில்லை, ஐயோ என்னுடைய மகன் என்னிடத்திலே வரவில்லை, இவன் யாரிடத்திலோ போய் கேட்கிறானே, இந்த வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார். அவிசுவாசத்தின் நிமித்தம் அநேக அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்கவில்லை. இரண்டாவது வாசிப்போம். மத்தேயு 14வது அதிகாரம் 28 முதல் 31வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜனத்தின் மேல் நடக்கும் இடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடலின் மேல் நடந்தால் நமக்கு எல்லாம் தெரியும். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகை, ஆண்டவரே நீ ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார் என்றார். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம், இங்க அநேக ஆண்டவரை விசுவாசித்து வந்தீர்கள், நல்ல ஆண்டவரை நம்பிதான் அந்த இடத்துல வந்தீங்க, விசுவாசத்தான் வந்தீங்க பேதுருவை போல. ஆனால் நடுவில் என்ன பண்ணீங்க தெரியுமா? காற்றை பார்த்தீங்க, உலகத்தை பார்த்து விட்டீர்கள். இயேசுவை பார்த்து பேதுரு நடந்தே போயிருந்தானா அவர் கிட்ட போயிருக்கலாம். நடக்க ஆரம்பித்தான், உண்மைதான், தனிமையாக நடக்க ஆரம்பிச்சுதான், கால் வச்சுதான் நடக்க ஆரம்பிச்சுதான். ஆனா கடைசி வரைக்கும் இயேசுவை பார்க்கல, நடுவில் வேற எங்கேயோ கண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம பார்க்காத இருந்தப்பவும் காத்து அடிச்சுதான் இல்லையா? காத்து அடிச்சுட்டுதான் இருந்தது, அலை வந்துட்டு தான் இருந்தது. அப்ப நடந்தானா இல்லையா? ஏன் அப்ப நடக்க முடிஞ்சது? அவன் இயேசுவை பார்த்து கொண்டே நடந்தான். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான்? அப்படியே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். காத்தடிக்குதா, அலை வருதா? காற்றை பார்த்தவன் என்ன ஆயிட்டான்? அவன் அவிழ்ந்து போக ஆரம்பிச்சான். வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கீங்களா? ஆண்டவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வந்தீங்க, உண்மைதான். நான் நடுவில் வேற எங்கேயோ கண்டு போயிருச்சு. நான் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து திருப்போம் என் ரட்சியம் கூப்பிட்டீங்கன்னா உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், மார்க் 9வது அதிகாரம் 17 முதல் 23 வாசிக்க நேரம் இல்லை, சொல்லுகிறேன். ஒரு மகன் அவன் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பிசாசினால பாதிக்கப்பட்டிருந்தான். டீச்சர்களால அவனை விடுவிக்க முடியல. இயேசு இடத்துல கூட்டிட்டு வராங்க. இயேசு கேட்கிறார், என்னாச்சு இந்த பையனுக்கு, என்னாச்சு? பிசாசினால பாதிக்கப்படுகிறார். 23, 24 மட்டும் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? அந்த மகனுடைய அப்பாவை பார்த்து அந்த சொல்றாரு, நீ விசுவாசித்துதான் அவன் பையனை நான் விடுதலையா இருக்கிறேன், அது முடியும், அது நடக்கும். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, 24. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். முதல் நடத்தாதனால விசுவாசிக்க முடியல. அவர்கள் அவிசுவாச நிமித்தம் அநேக அற்புதங்களை அவர்கள் காண முடியவில்லை. இரண்டாவது ஒரு நடத்தை பார்த்தோம், பேதுரு. அவன் நல்லா தான் ஆரம்பிச்சான், விசுவாசத்துதான் தண்ணி மேல கவலை வச்சான். ஆனா நடுவுல ஏற்று விட்டுட்டான். மூன்றாவது ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். அவன் என்ன சொல்றான்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவனால விசுவாசிக்க முடியல. அவனுடைய இருதயத்துல அவன் முயற்சி பண்ணா கூட விசுவாசிக்க முடியல. ஒருவேளை நீங்களுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி உடனே வேற எங்கேயா போயிருவீங்க. அவன் என்ன செய்தான்?
என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு கண்ணீரோடு அவனிடத்தில் சொன்னார். அதற்கு பின்பு வாசிக்கிறோம், தேவன் அவனை குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களால் விசுவாசிக்க முடியாமல் ஒரு இருதயம் கடினப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு கண்ணீரோட சத்தமிட்டு ஆண்ட சொல்லுங்க, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் விடுதலையாக்குவார். இந்த பயனாண்டு சுத்தமாக்கினார், அவர் சந்தோஷமாய் கடந்து போனார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களில் மூடுவோம். தேவன் மனதுருகி அநேக அற்புதங்களை செய்தார் என்று நாம் தியானித்தோம். அவரே வந்து அநேகரை ரட்சித்தார், ஊழியர்களை அனுப்பி ரட்சித்தார், அநேக காரியங்களை உபதேசித்து சொன்னார். குருடனை மனதுருகி ஆண்டவரை சுத்தமாக்கினார். குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டவனை ஆண்டவர் உன்னுடைய கரத்தை நீக்கி சுகமாக்கினார். மறித்த அந்த வாயுவனை உயிர்த்தெழ செய்து ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஒரு மனதுருகி இத்தனை காரியங்களை செய்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு மனதுருகினார்னா நிச்சயமா எங்க அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மனதுருகினார் என்றால் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். வேதத்திலே வாசித்து பாருங்கள், இயேசு மனதுருகினார் சொல்லி அங்கே அற்புதம் நடக்காத இடம் ஒன்று இல்லை. இயேசு மனதுருகினாரை மட்டும் பயந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? நீங்கள் அவிசுவாசியா இருந்து தேவனுடைய அற்புதத்தை பெறாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறீர்களோ? நீங்கள் விசுவாசித்து வந்தீர்கள், ஆனால் நடுவில் உங்களுடைய விசுவாசம் குறைந்ததினால் இப்பொழுது அவிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தமிட்டு சொல்லுங்கள், இயேசுவே லட்சியம் என்று. பேதுருவை கரம் பிடித்து தூக்கினவர் இப்பொழுது உங்களை கரம் பிடித்து தூக்குவார். விசுவாசிக்க கூடாதபடி உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறதோ, இந்த தகப்பன் சொன்னதை போல சத்தமிட்டு சொல்லுங்கள், ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சத்தமிட்டு கூப்பிடுங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். வாய்களை திறந்த ஆண்டவரத்தில் கேட்போம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று யோசித்து ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்கள். இயேசு அற்புதம் செய்ய தயாராக என்னிடத்திலே வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் போதும், தேவன் அற்புதம் செய்து விடுவார். கைகளில் கால்களில் ஆணிகள் கடாத கடும் முள்மூடி பொன் சீரத்தில் சூடிய கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்கா. கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனுவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாப்புனவரால் தன்னுடைய தலையிலே முள்முடியை சூடி ரத்தம் வடிய வடிய இயேசுவின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொள்வாயா என்று தெரிந்து கொள்வதற்காக, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீ சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்பதற்காக அவருடைய பக்கத்தில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். மனதுடைய ஆண்டவரத்திலே சொல்வாயா, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன்.
நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்று சந்தோஷமாய் உங்களுக்கு அற்புதம் செய்யும். உங்கள் மேல் மனதுருகி உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கி உங்களுடைய வேதனையை நீக்கிவிட்டு அவருடைய உள்ளத்திலே நிரந்தரமாய் வந்து தங்கி விடுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை நான் உண்மை என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்மேல் மனதிலும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும். ஆதரத்தலையும் சாய்க்கவும்